Hey, what's up guys? நான் மனிஷ். நீங்க பார்க்குறது மனிஷ் பர்ஃபெக்ட் டெக் யூடியூப் வீடியோ சீரிஸ்ல நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா மணி இதை பத்தி தான் பார்க்க போறோம். எப்படி யூடியூப்ல பணம் சம்பாதிக்கிறது அப்படின்றது வீடியோவில் தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. கூட இருக்க பெல் ஐக்கானையும் ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். யூடியூப் சேனல் வச்சுருக்கவங்களும் சரி, இல்லைனா புதுசாக யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறதும் சரி, உங்கள் எல்லாருக்குமே ஒரு டவுட் இருக்கும். யூடியூப்பில் பணம் சம்பாதிக்க முடியுமா? யூடியூப்பில் எப்படி பணம் சம்பாதிக்கிறது? யூடியூப்பில் எவ்வளோ பணம் சம்பாதிக்க முடியும்? இந்த மாதிரி பல கேள்விகள் உங்களுக்கு எழுந்திருக்கும். ஏன்னா பல பேர் யூடியூப் சேனல் ஆரம்பித்து அவங்க அந்தளவுக்கு போயிட்டாங்க, இவங்க இந்தளவுக்கு போயிட்டாங்க, ஐயோ அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்களா அப்படின்ற ஐடியா இருக்கும். பட் யூடியூப் என்னதான் இருந்தாலும் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் எதுவும் கிடைக்காது. ஸோ அதே மாதிரி தான் யூடியூப்லேயும் நீங்கள் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் பணம் சம்பாதிக்க முடியும். அதில் என்னென்ன இப்போ யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கணும், அதுக்கு ஏகப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் இருக்கும். ஏன்னா சும்மாவே யாருன்னா பணம் கொடுத்துருவாங்களா நம்மளுக்கு? ஆமாங்க, யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறது பார்த்திங்கன்னா பல டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் கடந்து போனால் தான் உங்களுக்கு யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கிறதுக்கான ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி யூடியூப் ஆரம்பித்தோன்னே நிறைய கோடிக்கணக்கில் பணம் வந்துடுறதெல்லாம் கற்பனையை பண்ணாதீங்க. அதெல்லாம் தவறு. பல பேர் சொல்லுவாங்க நான் அப்படி பண்ணுறேன் இப்படி பண்ணேன், அதெல்லாம் பாதி பேர் போய் தான் சொல்லுவாங்க. நம்ம சேனல் என்றைக்குமே உண்மையாக தான் பேசுவோம். அதனால தான் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஏன்னா நானும் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன், இன்ன வரைக்கும் நானும் ஒரு ரூபா கூட சம்பாதிக்கல. அதுதான் உண்மை. இது அதனால தான் சொல்கிறேன். யூடியூப்பில் இருக்கிறத பற்றி மாய தோற்றத்தை உருவாக்கி அது மூலமாக சில பேர் பயனடைகிறாங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நம்மளுக்கு உண்மையை தெளிவுபடுத்தலாம். ஏன்னா நிறைய பேர் யூடியூப்பில் வந்துட்டு கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க, இல்லை ஆல்ரெடி யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிடும் ரன் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுன்னு இருக்காங்க. ஸோ அவங்களுக்குலாம் இந்த வீடியோ ஓரளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கீங்க, இல்லை நீங்கள் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா என்ன யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருப்பீங்க, வீடியோ போட்டுக்கிட்டே வந்திருப்பீங்க, ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் வரும், ஓரளவுக்கு வியூஸ் வரும். பட் ஆனால் பணம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன எவ்வளோ சப்ஸ்கிரைபர் வரும், எவ்வளோ வியூஸ் தேவை அப்படின்ற மாதிரி இருக்கும். வியூஸ்லாம் மேட்ரே கிடையாதுங்க. நீங்கள் பணம் சம்பாதிக்கிறது முதல்ல பார்த்தீங்கன்னா யூடியூபோட டார்கெட். அந்த டார்கெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 2,40,000 மணி நேரம் உங்களுடைய நீங்கள் போட்ட வீடியோவை ஒரு வருடத்திற்குள்ளே அந்த வீடியோவை எல்லாம் பார்த்துருக்கணும். கூடவே பார்த்தீங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர்ஸ். இந்த சப்ஸ்கிரைபர்ஸை நீங்கள் ஒரு வருடத்திற்குள்ளே ரீச் பண்ணியிருக்கணும். நீங்கள் இந்த டார்கெட், அதாவது 2,40,000 வாட்ச் டைமையும் 1000 சப்ஸ்கிரைபரையும் நீங்கள் ஒரு நாளில் ரீச் பண்ணலாம், ஒரு மாதத்தில் ரீச் பண்ணலாம், ஏன் ஒரு வருடத்துக்குள்ளே ரீச் பண்ணலாம். அது எப்போனா மேஜிக் நடக்கும், அது உங்கள் வீடியோவை பொறுத்து. நீங்கள் ஏதாவது ட்ரெண்டிங் வீடியோ எடுக்கிறீங்க அந்த மாதிரி தான் நடக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வீடியோ ஒரு வருடத்திற்குள்ளே ரீச் பண்ணிட்டீங்கன்னா யூடியூப் கிட்டேருந்து உங்களுக்கு மெயில் வரும். நீங்கள் இந்த மாதிரி 1 இயர்க்குள்ளே இந்த மாதிரி மானிட்டைசேஷனை எனேபிள் பண்ண ஆசைப்பட்றீங்களான்னு கேட்கும். நீங்கள் அதை சப்மிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மானிட்டைசேஷன் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா யூடியூப்க்கு ரிவ்யூவுக்கு போகும். அதாவது நீங்கள் அப்லோட் பண்ண வீடியோ எல்லாமே உங்களுடைய கண்டென்ட்டா, இல்லை நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே அடுத்தவங்களுக்கு கண்டென்ட் எடுத்து யூஸ் பண்ணியிருக்கீங்களா, இல்லைனா காப்பிரைட் சம்மந்தப்பட்ட விஷயம் உங்களுக்கு கண்டென்ட்டில் இருக்கா, இந்த மாதிரி எல்லா விதத்துலேயும் உங்கள் சேனலில் இருக்க வீடியோவை எல்லாமே அலசி ஆராய்வாங்க. அது மட்டும் கிடையாதுங்க, நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோவில் நீங்கள் தான் அந்த சேனலுக்கு ஓனரா, இது ஒரு ஹியூமன் தான் இந்த விஷயத்தை ரெடி பண்ணியிருக்கானா, இல்லைனா உங்கள் வாய்ஸ் பேக்ரவுண்ட் வாய்ஸ் ஆகட்டும், இல்லைனா பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் ஆகட்டும், எல்லாமே உண்மை இதுதான் ரியாலிட்டி தானான்னு சொல்லி செக் பண்ணுவாங்க. அப்படி செக் பண்ண சேனலுக்கு மட்டும்தான் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கிடைக்கும். மானிட்டைசேஷன் அப்ரூவல்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மானிட்டைசேஷன் அப்ரூவல் கிடைச்சா மட்டும்தான் உங்கள் வீடியோவில் ஆட்ஸ் வரும். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் ஏன் வருது ப்ரோ, என் வீடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் வருது ப்ரோ, இந்த வீடியோ அட்வர்டைஸ்மெண்ட் என்ன ப்ரோ, இதெல்லாம் எப்படி ப்ரோ எனக்கு பணம் சம்பாதிக்க முடியாது இருக்கும். அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டு தான் உங்களுக்கு மணி. நீங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணதாகட்டும், 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாலும் சரி, இல்லைனா 10 லட்சம் வியூஸ் பண்ணாலும் சரி, இல்லை எத்தனை அட்வர்டைஸ்மெண்ட்ஸு உங்கள் வீடியோவில் ரன் ஆகிட்டுருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் பணமும் கொடுப்பாங்க யூடியூப்பில். இதுதான் யூடியூப்போட மெயின் சீக்ரெட். இது தெரியாத பல பேர் ப்ரோ நீங்கள் 10 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க, நீங்கள் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளோ வியூஸ் போகுது, அவ்வளோ வியூஸு வாட்ச் டைம். இதுதான் ஃபஸ்ட்டு மேஜர். நீங்கள் ஒரு டார்கெட் அச்சீவ் பண்ணணும். அதாவது 2,40,000 மணி நேரத்தையும் கூடுதலாக 1000 சப்ஸ்கிரைபருக்கு மேலே இருக்கணும், முதல் விஷயம். இரண்டாவது பார்த்தீங்கன்னா உங்கள் கண்டென்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா உண்மையானதாக இருக்கணும், நீங்கள் க்ரியேட் பண்ணதாக இருக்கணும். ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்த கண்டென்ட்டை எடுத்து யூடியூப்பில் யூஸ் பண்ணக்கூடாது. இது ரெண்டாவது விஷயம். மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும். அதாவது அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா உங்கள் வீடியோவில் அட்வர்டைஸ்மெண்ட் போட ஆசைப்பட்றாங்கன்னா அவங்க பார்ப்பாங்க, இந்த வீடியோவில் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட்டை போட்டால் நம்ம அட்வர்டைஸ்மெண்ட் ரீச் ஆகுமான்னு அப்படின்னு அவங்க செக் பண்ணுவாங்க. அவங்க செக் பண்ணி முடித்த பிறகு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த டாலர் மாதிரி சிம்பிள் பார்த்தீங்கன்னா உங்கள் சேனலில் வரும். அப்படி வந்தால் தான்
உங்கள் சேனலில் மானிட்டைசேஷன் வந்து அப்ரூவ் ஆனதாக அர்த்தம். பல பேர் தெரிஞ்சுக்கங்க, மானிட்டைசேஷனாக இதுதான். இந்த மானிட்டைசேஷன் அப்ரூவ் ஆனால் மட்டும்தான் உங்கள் சேனலில் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி பணம் சம்பாதிக்க முடியும். அப்படியே பணம் சம்பாதிக்க ப்ரோ, அப்படியே வந்து யூடியூப் சேனல் ஆரம்பித்தோடனையும் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணோடனையும் நம்மளுக்கு இப்போ பணம் நிறைய வந்துருமா ப்ரோ? அப்படிலாம் கிடையாது. வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1000 தடவை வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் வந்ததுன்னா அதுக்கு அவங்க பே பண்ணுற தொகை பார்த்தீங்கன்னா $6 கிட்டத்தட்ட. அது டிபெண்ட்ஸ் ஆன் வீடியோவோட குவாலிட்டி, வீடியோவோட கண்டென்ட்டு, அந்த டைமில் அது ட்ரெண்டிங்கில் போகுதா, என்ன ரிலேட்டடான இருக்குது, அதை பேஸ் பண்ணி தான் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் வரும். சில வீடியோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதிக அளவிலான அட்வர்டைஸ்மெண்ட் வரும், சில வீடியோவுக்கு பார்த்திங்கன்னா கம்மியான அட்வர்டைஸ்மெண்ட் வரும். இது எல்லாமே பார்த்திங்கன்னா சேனலில் பேஸ் பண்ணி மட்டும் வராது, அந்த சேனலில் இருக்க கண்டென்ட்டை பேஸ் பண்ணி தான் வரும். அட்வர்டைஸ்மெண்ட்டோட யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருந்தால் மட்டும்தான் உங்கள் சேனல் வந்து அதிகமாக சேமிக்கும். அப்படியே வந்தாலும் ப்ரோ என்னுடைய சேனலில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் வருது ப்ரோ, பட் ஆனால் என்னால் கம்மியாக தான் ப்ரோ எனக்கு சம்பளம் வருது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கும் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்னென்னா உங்களுடைய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயம், இல்லை இந்தியாவுக்குள்ளே சம்மந்தப்பட்ட விஷயம்னா இந்தியாவோட வந்து பார்த்திங்கன்னா டாலருக்கு நிகரான மதிப்பு எவ்வளோ? $67. இந்தியாவில் அப்போ பார்க்கும்போது என்னென்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் 10 பைசா, 50 பைசா, $1, $2 இந்த மாதிரி தான் வந்து அட்வர்டைஸ்மெண்ட்ஸு வந்து ரன் ஆகும். இதுவே அமெரிக்காலேயோ, யூரோப்லேயோ, இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா லண்டன்லேயோ, ஆஸ்திரேலியாவில் இந்த மாதிரி இடங்களில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ வந்து இப்போ வியூஸ் ஆகும்போதோ இல்லை அட்வர்டைஸ்மெண்ட் வரும்போதோ அதோட தொகை வந்து பார்த்திங்கன்னா மிக அதிகம். இப்போ அமெரிக்க டாலரோட மதிப்பு பார்த்திங்கன்னா $67 70 கிட்ட சம்திங் இருக்குது, பட் எக்ஸாக்டாக தெரியாது எனக்கு. ஒரு $70 வச்சுக்கலாமே. இந்த $70 இருக்கும்போது அப்போ வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் பல பேர் இந்த வீடியோவை பார்த்தாங்கன்னா என்ன ஆகும், அந்த ஊர் தொகைக்கு அந்த அட்வர்டைஸ்மெண்ட்டோட ரேட்டு வேல்யூ அதிகம். அதுவே இந்தியன் மணியில் கன்வெர்ட் ஆகும்போது என்ன ஆகும், டபுள் ஆகும். இந்தியன்ஸோட வீடியோவை அமெரிக்காவில் பார்த்தா அதோட மதிப்பு வேறு, அதுவே அமெரிக்கன்ஸோட வீடியோவை இந்தியாவில் பார்த்தா அதோட மதிப்பு கம்மி. இதுதான் பிரச்சனை. ஏன்னா டாலருக்கு நிகரான மதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ரூபாயில் மதிப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி. ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்க யூடியூபர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சில ஃபுட் வீடியோஸ் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் பண்ணும்போது தான் அதிகமாக கெயின் பண்ணுறாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா இந்த டெக் வீடியோக்கெல்லாம் ஃபாரினில் ஏகப்பட்டது இருக்குது. ஸோ இதுதான் யூடியூபோட மிகப்பெரிய உண்மை. இது இவ்வளோ இப்படி தான் பணம் சம்பாதிக்கிறதுக்கான எளிய வழி. அதை விட்டுட்டு எனக்கு ப்ரோ வியூஸ் அதிகமாகிடுச்சு ப்ரோ எனக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாக போயிடுச்சு ப்ரோ, எனக்கு பணம் வரமாட்டுது ப்ரோ, எனக்கு என்னமே தெரியல, எனக்கு சம்பாதிக்கவே முடியல ப்ரோ, எனக்கு இன்னும் சேனலில் $1 சம்பாதிக்க முடியல இப்படின்னு இருக்கலாம். நீங்கள் முதல்ல சேனல் ஆரம்பிச்சிங்க, எதுக்காக சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க, உங்கள் சேனலோட நோக்கம் என்ன, நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்றத முதல்ல திங்க் பண்ணிக்கோங்க. நீங்கள் எடுத்தவனையும் பணம் சம்பாதிக்கிறதுக்காக யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக உங்கள் கோலை ரீச் பண்ணவும் முடியாது, உங்களால் வந்து பணம் சம்பாதிக்கவே முடியாது. முதல்ல சேனல் ஆரம்பிக்கிற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் என்னென்னா, நீங்கள் சேனல் ஆரம்பித்தோடனே உங்கள் சேனல் வந்து கண்டென்ட் எதை பேஸ் பண்ணி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அப்போ தான் உங்கள் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் பண்ண முடியும். அது டெக் வீடியோவாக இருக்கட்டும், சமையல் வீடியோவாக இருக்கட்டும், இல்லைனா பியூட்டி வீடியோவாக இருக்கட்டும், என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கட்டும், இது எல்லாமே ஒரே சேராக பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் சேனல் க்ரோத் பண்ணுறதுக்கு மிகப்பெரிய அளவில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பல பேருக்கு புரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். மீண்டும் உங்களை வேற ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை until then bye from Manish.